Hello everyone, welcome to Inay in the Kaigal Academy. இன்னைக்கு வந்து we are going to discuss அந்த automobile engineering part A. MBA ஓட சிலபஸ் வந்து automobile engineering இருக்குன்னா அந்த body building technology unit number 9 அந்த body building technologyல அந்த aerodynamic body considerations. Okay. ஸோ இது வந்து ஒரு அந்த பாடி டிசைனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ் ஏரோடைனாமிக் கன்சிடரேஷன்ஸ். ஓகே, என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். What is aerodynamics? Okay, dynamics means which is not static or moving or something in motion. That's dynamics. Then aero means related to air or air da aero. So aerodynamics means the motion of air. Okay, dynamics of air around the vehicle body. அதுதான் இங்கே aerodynamics சொல்றாங்க. Okay, aerodynamic behavior of air in motion related to the vehicle body. And the air வந்து அந்த vehicle body relative of motion. Actually speaking, air is not moving, vehicle is moving, but there is a relative velocity of air with respect to vehicle. Vehicle stationary வச்சிருந்தா so air is having a velocity. Okay, அப்படிதான் அந்த air motion அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனா இதுதான் அதோட கான்செப்ட். Okay, then it is a science of how air flows inside and outside the car. இன்சைடும் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, நீங்க வந்து அந்த கிளாஸ் எல்லாம் சைட் கிளாஸஸ் எல்லாம் ஓப்பன் வச்சுட்டு இஃப் யூ ஆர் கோயிங் இன் ஹை ஸ்பீட் there will be a considerable loss in mileage. ஓகே, அது எப்படின்னா அந்த உள்ள இருக்கிற ஏர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குவாங்க. ஓகே, அது என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் வருவாங்க. ஏரோடைனமிக்ஸ் வந்து அந்த கிளாஸஸ் வந்து க்ளோஸ்ட் கண்டிஷன்ல தான் டிசைன் பண்ணியிருக்கும். அதனால ஓப்பன்ல வந்து போகும்போது அதனால இங்கே சொல்றது இன்சைட் அண்ட் அவுட் சைட் த கார் ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஏரோடைனமிக்ஸ்க்கு. Next, it's crucial in determining a car's overall performance and efficiency. Means efficiency in the sense power delivering, speeding, mileage, everything. Next, acceleration of automobile. Acceleration வந்து அந்த ஒரு டிரைவிங் டைம்ஸ்க்கு சொல்லியிருந்தா அந்த throttle increase பண்ணினா you can accelerate. ஆனா இங்க இந்த aerodynamic consideration வந்து we are going to speak in a technical aspect. Okay, so acceleration. What is acceleration? Acceleration இருக்கிறதுக்கு there should be a force. Newton's second law, force equal to mass into acceleration. Okay, so why should there be a force? அந்த force கொடுக்கிறது வந்து கார் இல்லைன்னா ஆட்டோமொபைலோட ப்ரொபல்ஷன். என்ஜின் சொல்ல முடியாது, இப்போ வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால ப்ரொபல்ஷன் சொல்லிடலாம். அந்த ப்ரொபல்சிவ் யூனிட் தான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குது. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் that will depend upon the force it has to overcome. ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தா அந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்ஸலரேஷன். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ டெவலப் பண்ண முடியும் that acceleration you will get. ஓகே, இந்த ஃபோர்ஸ் ஏரோடைனமிக்ஸ் வந்து ஏரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸோட ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அதனால ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் கம்மியாயிடும், ஆக்ஸலரேஷன் கம்மியாயிடும். அதான் கான்செப்ட். ஸோ ஃபார் மோர் ஆக்ஸலரேஷன் or for smoother movement of the automobile you need lesser forces on the car. Okay, so that the engine developed force will be you can utilize most of the forces. இப்போ அந்த engine இல்லைன்னா propulsive unit வந்து டெவலப் பண்ண எல்லா forces அது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so acceleration of automobile depends upon power delivered by the propulsion. எவ்வளவு பவர் டெலிவர் பண்ணும் அதுதான் ஃபோர்ஸ் கொடுக்குவாங்க. ரோட் கண்டிஷன்ஸ், ரோட் நிறைய irregularities இருந்தா ஃபோர்ஸ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். தென் ஏரோடைனமிக்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள், வெஹிக்கிளோட டிசைன், காம்போசிட் மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள், வெஹிக்கிளோட டோட்டல் மாஸ் அதுதான் ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால காம்போசிட் மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் அதுவும் கூட இதோட ஒரு டிபெண்டிங் ஃபேக்டர்ஸ். தென் வாட் இஸ் கால்ட் ஏரோடைனமிக் டிராக். ஓகே, இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஏரோட அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த டிராக் சொல்லுவோம். ஓகே, நீங்க வந்து டிரைவ் பண்ணணும்னா அந்த ஒரு ஓப்பன் ஃபீல்டில் இருக்கிற ரோடு பாஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி இன் விண்டர் அந்த டைமில் வந்து கார் வந்து அப்படியே ஒரு மேனுவலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு.
அதுக்கு ரீசன் வந்து ஏரோடைனமிக் டிராக். அந்த காற்று பிடிக்குது அப்படி சொல்லுவாங்க நம்ம. ஆனா இங்க வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் இந்த ஏரோடைனமிக் டிராக். ஓகே, ஃப்ரண்ட்னு இருக்குன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு த மோஷன் ஆஃப் தி கார். ஓகே, சைடுன்னு விண்ட் வரும், அது வந்து க்ரோஸ் விண்ட் சொல்லுவாங்க. அது இல்ல, வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்குன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஏரோடைனமிக் டிராக். Then it is a force opposite to the direction of propulsion. We have discussed on that. It depends upon size of the vehicle, shape of the vehicle, speed of the vehicle, wind velocity. Size of the vehicle, ஒரு லாரி இல்லைன்னா பஸ் வந்து அதிகம் ஏரோடைனமிக் டிராக் இருக்கும். Then shape of the vehicle, கரெக்டாக சொன்னா அந்த காண்டூர் ஆஃப் த வெஹிக்கிள் ரொம்ப ஸ்ட்ரீம் லைனா அந்த ரேஸ் கார்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பர் கார்ஸ், அதெல்லாம் ஏரோடைனமிக் டிசைன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அது அதனால அதுக்கு இப்போ அந்த காரோட வேல்யூ ஆர் நெட் ஒர்த் வந்து ஏரோடைனமிக் டிசைன்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுவும் கூட சேர்த்து தான். அந்த பார்ட்ஸோட குவாலிட்டி, என்ஜின் குவாலிட்டி அது மட்டும் இல்ல, அப்போர்சரி குவாலிட்டி அது மட்டும் இல்ல, ஏரோடைனமிக்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுவும் கூட டிபெண்ட் பண்ணி தான் ஆகும். தென் விண்ட் வெலோசிட்டி, அந்த விண்ட் வந்து மூவிங்ல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான டிராக் இருக்கும், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எல்லாம் இருக்குது இந்த ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ்? ஓகே, டிராக் ஃபோர்ஸ். டிராக் ஃபோர்ஸ்னா அந்த வெஹிக்கிளோட ஆப்போசிட்ல, இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த ஏரோடைனமிக் டிராக், அது டிராக் ஃபோர்ஸ். வெஹிக்கிளுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்குன்னா டிராக். தென் லிஃப்ட் ஃபோர்ஸ். லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த வெஹிக்கிள் ஃப்ரம் பாட்டம் இட் வில் ட்ரை டு லிஃப்ட் த வெஹிக்கிள் அப், அதுதான் லிஃப்ட் ஃபோர்ஸ். தென் க்ரோஸ் விண்ட் ஃபோர்ஸ், அது வந்து சைடு அந்த டோர் பக்கத்துல எஃபெக்ட் ஆகணும் அந்த ஃபோர்ஸ் டியூ டு விண்ட்ஸ். ஓகே, அதுதான் இந்த க்ரோஸ் விண்ட் ஃபோர்ஸ். இந்த 3 டைரக்டட் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து நெக்ஸ்ட் டயக்ராம்ல ஜஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு வந்து ஏரோடைனமிக்ஸ் இந்த டிராக் லிஃப்ட் எல்லாமே வந்து இங்க டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஃபார் அன் ஆட்டோமொபைல் இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்க வந்து இது மேக்ஸிமம் கம்மி பண்ண பார்க்கணும். ஆனா ஏர்பிளைன்ஸ் எல்லாம் வந்து இந்த லிஃப்ட் அண்ட் டிராக் ரொம்ப தேவை. அதோட ப்ரொபல்ஷனே வந்து அது பேசிஸ் தான். ஒரு பெர்னோலிஸ் பிரின்சிபிள் எல்லாம் வரும்போது அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஒரு கூகுள் பண்ணி பார்க்கறதுக்கு எல்லாம் சொல்றேன். நெக்ஸ்ட் ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ், இதுதான் நம்ம கார். ஓகே, you know it's a racing car. Okay, that's why shape இப்படி இருக்காங்க. so இதுதான் drag. அந்த vehicle motion இப்படி இருந்தா அதுக்கு opposite directionல drag. suppose this is x direction. then lift, what is lift? வண்டி வந்து கார் வந்து அப்படி லிஃப்ட் பண்ண பார்க்கும். ஓகேவா, அதுதான் லிஃப்ட். எல்லாமே ஏர் மூலமா தான். நெக்ஸ்ட் வந்து சைட் ஃபோர்ஸ், அந்த க்ரோஸ் விண்ட் ஃபோர்ஸ். அப்ப இந்த லிஃப்ட் வந்து y, இது x இருந்தா இது வந்து z, third axis. so 3 டைரக்ஷன்லும் இந்த ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப கம்மி பண்ணாதான் you will get smoother drive experience or in all every time not experience, அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தர் ஆகிறதுக்கு you have to reduce all these 3. ஓகே, இனி வந்து equations தான். you just learn about the relation, means என்ன எல்லாம் அதுல காம்போனன்ட்ஸ் இருக்காங்க. drag force ஃபர்ஸ்ட் இருந்த அந்த drag force x டைரக்ஷன்ல இருந்தது, it is equal to cx. so coefficient in the x direction or drag coefficient in the x direction, அதனால cx கொடுத்திருக்காங்க. you can write cd, no problem. drag coefficient. then rho is density of air. then v is the velocity of air. v வந்து air-ஓட velocity with respect to car. then a is the projected area of the vehicle when viewed from the front. அந்த drag force வந்து அந்த vehicle மூவ் ஆகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அடிக்கும். அதனால அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ப்ரொஜெக்ஷன் என்னது, ஒரு அந்த காருக்கு பின்னாடி ஒரு வால் போட்டு அங்கே லைட் போட்டா அந்த ஷேடோ எப்படி இருக்கும், அதுதான் ப்ரொஜெக்ஷன்.
கரெக்ட் தானே? வாட் இஸ் ப்ரொஜெக்ஷன்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ சிலிண்டர் ஒரு சர்க்கிளா இருக்கும். மீன்ஸ் சிலிண்டர் வந்து கரெக்டா அப்ரைட் வச்சிருச்சுன்னா மேல இருந்து இல்ல ஒரு சைடுன்னு வந்து ஒரு லைட் அடிச்சு பார்த்தா அது வந்து சர்க்கிளா இருக்கும். அதான் ப்ரொஜெக்ஷன். அந்த 3Dயோட 2D ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி இந்த காரோட 2D ப்ரொஜெக்டட் ஏரியா அதுதான் A, நாட் என்டையர் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து கரெக்டா என்ன டேர்ம்ஸ் அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து ரோ டென்சிட்டி, V is the velocity of air, A is the projected area of the vehicle. ஸோ ஒரு பைக்குக்கு இருந்த ப்ரொஜெக்டட் ஏரியா கம்பேர்ட் டு லாரி கம்மியா இருக்கும். அதனால பைக்கில் வந்து drag force கம்மியா இருக்கும். Because drag force is directly proportional to area. Drag force is directly proportional to square of the velocity of air. Drag force is directly proportional to density of the air. இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரம் பாட்டம் டு டாப் அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் என்ன ப்ராப்ளம்னா, அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா அந்த 4 வீலுமே வந்து ஸ்பெஷலி ரைட் மீன்ஸ் ஃப்ரண்ட் 2 வீல்ஸ் அது வந்து கரெக்டா ரோடில் கரெக்டா இருந்தா தான் யூ வில் கெட் ட்ராக்ஷன். ட்ராக்ஷன் மீன்ஸ் அந்த மூவ்மெண்ட் கிடைக்கணும். அந்த ஃப்ரிக்ஷன் தானே இது மூவ் பண்றது. அந்த ஃப்ரிக்ஷன் கரெக்ட் கிடைக்கிறதுக்கு அந்த டயர்ஸ், முன்னாடி இருக்கிற டயர்ஸும் பின்னாடி இருக்கிற டயர்ஸ், எஸ்பெஷலி வந்து முன்னாடி இருக்கிற டயர்ஸ் அது வந்து கரெக்டா உட்காந்துருக்கணும் அந்த ரோட்ல. அப்பதான் கரெக்ட் கிடைக்கும். இந்த லிஃப்ட் இருக்கும்போது அப்படியே ஒரு லிஃப்ட் இருக்கிறதுனால அந்த கான்டாக்ட் வந்து கம்மியாயிடும், ஃப்ரிக்ஷன் கம்மியாயிடும். இல்ல அப்ப வந்து யூ வில் ஃபீல் லைக் இட்ஸ் நாட் ஐ எம் நாட் கெட்டிங் த கண்ட்ரோல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் லிஃப்ட் ஃபோர்ஸ். அதனால லிஃப்ட் ஃபோர்ஸும் கம்மி பண்ணணும். சேம் ஈக்குவேஷன் CY வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் ஆர் லிஃப்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இன் அப்வர்ட் டைரக்ஷன் அது வந்து லிஃப்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. சேம் ஈக்குவேஷன். ஏரியா வந்து ப்ரொஜெக்டட் ஏரியா, தென் ரோ வந்து டென்சிட்டி, V வந்து வெலோசிட்டி ஆஃப் தி ஏர். ஓகே, இது வந்து ப்ரொஜெக்டட் ஏரியானா லிஃப்ட் எங்கே எந்த டைரக்ஷன் அடிக்கும் அதுக்கு பெர்பெண்டிகுலரான ஏரியா. ஓகே, நாட் ஃப்ரண்ட்னு இருக்கிற ஏரியா. இப்போ வந்து கீழே இருந்து பார்த்தா அந்த காரோட கீழே இருந்து லைட் போட்டா மேல எப்படி அந்த ஷேடோ இருக்கும், அதுதான் ப்ரொஜெக்டட் ஏரியா. ஓகே, ப்ரொஜெக்ஷன்னா அப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு லைட் அடிக்கும் போது பின்னாடி வால்ல வந்து வாட் வில் பி த இமேஜ் ஃபார்ம், அதுதான் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஓகே, இவ்வளவுதான். அந்த க்ராஸ்விண்டுக்கு கொஞ்சம் மொமெண்ட்ஸ் அது வந்து டீட்டெயிலாக கிளாஸ்ல வந்து சொல்லிடலாம். க்ராஸ்விண்ட் அது ஃபோர்ஸ் இல்லை, அங்கே வந்து மொமெண்ட் தான் டெவலப் ஆகும். இங்கே வந்து மெயினாக ட்ராக் ஃபோர்ஸ் அண்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, அதோட ரிலேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. வாட் இஸ் ஏரோடைனாமிக்ஸ், ஏன் இது டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம அதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, ஹோப் யூ என்ஜாய்ட் த டாபிக். இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து a new topic will be covered. Okay, அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை, டேக் கேர், எல்லாரும் ஸ்டடி வெல், தேங்க்யூ.